வெரி குட் மார்னிங் டு ஆல். ஆடிபிளா இருக்குங்களா? ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? வாய்ஸ் கேட்குதுங்களா சார்? ஸ்க்ரீன் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்க சார். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். கேக்குதுங்க சார். தெரியுது. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ரீசனிங்கில் நம்பர் சீரிஸ் பற்றி லெட்டர் சீரிஸ் பற்றியும் பார்த்தோம். அதில் வந்து ஒரு சில எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா கொடுத்துருந்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரிஸ் பொறுத்தவரையிலையும் நீங்கள் நம்பர் சீரிஸ்னால் அதில் உள்ள என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வந்து நம்பர் சீரிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது லெட்டர் சீரிஸ் பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் ஆஃப் த நம்பர்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை, அதுதான் இது. இன்னைக்கு வந்து கோடு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, கோட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாபிக் பொறுத்தவரையும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கலந்து வரும். சரிங்களா? இந்த டாபிக் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கலந்து வரும். இப்போ இது வந்து எப்படின்னா நீங்கள் நிறையா அந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருக்குங்களா? எப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு பால் இருக்கும், ஓகேங்களா? இதே மாதிரி சேமான இன்னொரு பால் போடுவாங்க. போட்டுட்டு இதனுடைய வேல்யூஸ் வந்து 20ன்னு போட்டுருவாங்க. ரைட்டுங்களா? பால் இல்லைன்னா வந்து சர்க்கிள்னு வச்சுப்போம். அதே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்கொயர் போட்டுருவாங்க. போட்டுட்டு இதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு, ஓகேங்களா, இதனுடைய வேல்யூஸ் வந்து ஒரு 15 போட்டுருவாங்க. ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்போ ரெண்டு ஸ்கொயருடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். என்ன வரும் யோசிங்க. ரெண்டு சர்க்கிள் இருக்குங்களா? ரெண்டு சர்க்கிளுக்கு வந்து 20. ரெண்டு சர்க்கிள் ஆட் பண்ணா, ஒரு சர்க்கிளையும் ஒரு ஸ்கொயரையும் ஆட் பண்ணா 10 15. சார். என்ன சார்? 10 வரும். ஓகே சார், வெரி குட். அப்போ நீங்க எப்படி இந்த வச்சு போடுறீங்க? ஓகே, இது எப்படி வச்சு நீங்க ட்ரை பண்றீங்க? அப்போ இது மாதிரி ரெண்டு சர்க்கிள் இருக்கு. யாரு சார்? கொஞ்சம் அப்படியே லைட்டா மியூட் பண்ணிக்கிறீங்களா? யாருதுன்னு தெரியலங்க, சவுண்ட் வருது. ஓகே, இப்போ ரெண்டு சர்க்கிள் இருக்கு. இப்போ ரெண்டு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வந்து 20 இருக்கு. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சர்க்கிளுடைய வேல்யூ 10ன்னு தெரியும். கரெக்டுங்களா? இங்க வந்து பாக்குறீங்க, ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு சர்க்கிள் இருக்கு. இப்போ இது 15னா நம்ம ஆல்ரெடி சர்க்கிளுக்கு 10ன்னு தெரியும். அப்போ இந்த ஸ்கொயருக்கு 5. ரைட்டுங்களா? அப்போ ஸ்கொயருக்கு 5னா இங்க இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, ரெண்டும் பார்த்தீங்கன்னா 10. ஓகேங்களா? இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா நீங்க கோடுன்னும் பொழுது அவங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல அவங்க என்ன அசம்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த அசம்ஷனுக்கு ஏற்றபடி நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் பண்ணணும். இவ்வளவுதான். ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா இவ்வளவுதான் உங்களுக்கு. ரைட்டுங்களா? வேற ஒன்றும் இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக சொல்றதுக்கு எந்த வித டெக்னிக்கோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து பாருங்க, லெட்டர்ஸ் படிக்க போறோம், இன்னொன்று நம்பர்ஸ் படிக்க போறோம். நான் ஆல்ரெடி இது ரெண்டுக்கும் வந்து என்ன பண்ணு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க நான் சொல்லி தனியாக சொல்லி கொடுக்குறது எதுவுமே இல்லை. இன்னைக்கு ரொம்ப என்கேஜா நேற்று எப்படி கிளாஸ் போச்சோ அதை விட இன்னைக்கு வந்து நீங்களா நான் ஒரு கொஸ்டின் காட்டுவேன், அந்த கொஸ்டின் நீங்களா ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து வரலன்னா நான் அடுத்து சொல்லுவேன். அது மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து இன்வால்மெண்ட்டாக அப்ரோச் ஆகுங்க. நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் ஜாலியாக போங்க, பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஏன்னா இதில் வந்து நான் வந்து தனியாக இந்த கான்செப்டே கிடையாது. நான் ஒரு 15 கொஸ்டின் போட்டிருக்கேன். இந்த 15 கொஸ்டின் சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வெரைட்டியாக அந்த கோட்ஸ்லாம் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்குள்ளே வந்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சப்போஸ் இது மீறி வெளியில் போனால் கூட நீங்கள் இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்களேன், இன்னைக்கு செட்டன் கோட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது சம்திங் கொடுத்துருக்காங்க பாருங்க, சம் வேலையை கொடுத்துட்டு இதனுடைய மீன்ஸ் வந்து யூ மஸ்ட் ஸ்டடி ஹார்ட்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒரு 3 என்ன சொல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் கோட்ஸ் ஃபார் பேஸ் அண்ட் ஒர்க்? ஓகேங்களா? ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்டாங்க. அப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. புரியுதுங்களா? அப்போ இந்த 3 கோடு கொடுத்துருக்குறாங்க. இது கோடு வச்சு நீங்க பேஸுக்கும் ஒர்க்குக்கும் என்ன வருதுன்றத இந்த ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே,
நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வந்து யார் சொல்றீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இதில் நீங்கள் யோசிக்க தான் இது வந்து டெவலப் ஆகும். அதனால இதில் எதுவும் பெரிய ட்ரிக்லாம் கிடையாது, உங்களுக்கு கான்செப்ட்லாம் கிடையாது. இது பார்க்குறீங்க, இதில் என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 மினிட் டைமு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். நான் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நீ மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஒர்க் பண்ணணும். நீ கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது நம்ம இந்த விஷயங்கள்லாம் இருக்கா, நம்ம மைண்ட் வந்து அழகாக ஒர்க் ஆகுதா, நம்மளால அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நான் இப்போ பேசுறது வந்து ஒரு 1 மினிட் குறைக்கிறேன். நீங்கள் வந்து யோசிங்க பார்ப்போம். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னு உடனே சொல்லலாம். ஓகே. 1 மினிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஐடியா கிடைச்சிருக்கா, இல்லை நானே சொல்லிடுவா? இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதுதான் புதுசாக இருக்கா? பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்குதுங்களா? எனி ஐடியா? நான் சொல்லிடுங்களா? எஸ் சார். ஓகே மேம். இது ஒன்றும் இல்லை மேம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னா, அங்கே பாருங்களேன், இங்கே 4 டிஜிட்ஸ் இருக்குங்களா? பாருங்க, இங்க எத்தனை பாருங்க, தனித்தனியா 4 வேர்ட்ஸ் இருக்கா? யூ ஒன்று இருக்கு, மஸ்ட் இருக்கு, ஸ்டடி இருக்கு, ஹார்ட் இருக்கு, ரைட்டுங்களா? அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வேர்டு அப்படின்ற மாதிரி தான் மீனிங். இங்க பாருங்க, இங்க 3 நம்பர்ஸ் இருக்குங்களா? அதே மாதிரி 3 வேர்டு இருக்குங்களா? லாஜிக் புரியுதுங்களா? இங்க 3 நம்பர்ஸ் இருக்குங்களா? 3 வேர்டு இருக்குங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு வேர்டை மென்ஷன் பண்ணுதுன்றது மாதிரி அர்த்தம், ரைட்டுங்களா? இப்போ இது ரிலேட் பண்ணீங்கன்னா நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பேஸ் அண்ட் ஒர்க் இது ரெண்டுக்கும் என்ன வேல்யூஸ்ன்றதை ரெஸ்பெக்டிவ்னா ஆர்டரா பேஸுக்கு என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் போட்டுருன்னு, ஒர்க்குக்கு என்ன வருது செகண்ட் போட்டுருன்னு. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம இந்த கான்செப்ட் புரியணும். இப்போ பாருங்களேன், நான் வந்து இது ரெண்டையும் நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன். ரிலேட் பண்ணி பார்க்கும்போது என் நம்பர் பாருங்களேன், 3 2 4 5 இருக்கு. இங்கே வந்து எனக்கு 5 6 7 இருக்கு, ரைட்டுங்களா? நான் ரெண்டு ரிலேட் பண்ணும்போது எனக்கு பாருங்களேன், இந்த 5 வந்து ரெண்டு காமனாக இருக்கா, ரைட்டுங்களா? அப்போ இங்க ஏதோ ஒரு இது இந்த ரெண்டு இது அதாவது இப்ப ரெண்டு இதுல இருக்கிற வேர்ட்ஸ்ல ஏதாவது காமனா இருக்கா பாருங்களேன். பாருங்க, அப்ப யூ மஸ்ட் ஸ்டடி ஹார்ட், ஹார்டு ஒர்க் பேஸ். அப்ப இந்த ஹார்டுன்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இந்த ஹார்டு, அப்ப ஹார்டுன்ற வார்த்தை என்னவா இருக்க முடியும்? 5 எடுத்துக்கலாமா? ஏன்னா இங்கேயும் 5 காமனா இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக் ஹார்டுன்றது 5 தானே இருக்க முடியும். இது புரியுதுங்களா? கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகே. இப்ப பாருங்களா மேம், இங்க வந்து பாருங்க 5 6 7 இருக்கு, இங்க 6 1 4 இருக்கு. அப்ப ரெண்டு காமனா, இந்த 6 ரெண்டு காமனா இருக்கா? அப்ப இங்க ரெண்டு இடத்துலயும் பாருங்க ரெண்டு காமனா இருக்கு. அப்ப என்ன காமனா இருக்கு பாருங்க, பாருங்க ஒர்க் ரெண்டு காமனா இருக்கா? அப்போ ஒர்க்ன்றதுடைய வேல்யூ என்னது? 6, ரைட்டுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ ஹார்டுன்றதுக்கு வேல்யூ வந்து 5 வருது, ஒர்க்ன்றது வேல்யூ வந்து 6 வருது. இதை மட்டும் வச்சுக்கோங்க, நீங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் தனியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்குதுல்ல? இப்போ நீங்க வாங்கலேன், ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வேலையை தானே கொடுத்துருக்காங்க. இப்போ எது எது கேட்குறாங்க? பேய்க்கும் ஒர்க்கும் கேட்டிருக்காங்களா? நமக்கு வந்து இந்த ஒர்க்குக்கு 6 கிடைச்சிருச்சா? அப்போ இங்க இருக்கிற ஆன்சர்ல கண்டிப்பா 6 இருக்கிறது கன்ஃபார்ம் வரணுமா? யோசிக்கலாமா? அப்ப பாருங்களேன், 6ன்றது அப்ப இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஃபோர்த் ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை. கரெக்ட்டுங்களா? ஸோ இவ்வளவுதான். இப்போ அப்போ முடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து பேய்க்கு என்னன்னு கேட்கறாங்க. அப்ப பேய் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாமா? இப்போ பேய்க்கு பாருங்களேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது லைன்ல தான் பேய் இருக்கு. இங்க வந்து ஹார்டுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 5ன்னு. அப்போ
ஒர்க் இருக்கு இல்லைங்களா, ஒர்க்குக்கும் 6 போயிடுச்சு. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? பே தானே இருக்கு 7. அப்போ இங்க பேஸ்க்கு வந்து ஆன்சர் என்னது? 7. அப்போ ஒர்க்குக்கு 6, பேய்க்கு 7. அப்போ பாருங்க, நம்ம பேய்க்கும் ஒர்க்குக்கும் ரெஸ்பெக்ட்ல கேட்கறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பேய்க்கு போட்டுருணும், ரெண்டாவது ஒர்க்கு போட்டுருணும். அப்போ 7, 6 எங்க இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. இவ்வளவுதான் ஆன்சர். எப்படி நான் ரிலேட் பண்ண புரிஞ்சுக்க முடியுதுங்களா? கிளியரா இருக்குங்களா? Yes, sir. இவ்வளவுதான் மேம். இந்த மாதிரி தான் யோசிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ரிலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? எல்லாரும் கிளியருங்களா சார்? கிளியரா சார்? சொல்லுங்க சார். எல்லாரும் இருக்கீங்களே? ஓகேங்க சார். ஓகே சார். இவ்வளவுதான். புரியுது சார். இந்த கொஸ்டின் வந்து இப்படிதான் சார் அப்ரோச் பண்ணேன். ஓகேங்களா? இந்த ஆ லெவல் ஓகே அப்ரோச் சார். பண்ணுங்க போதும். ஓகே சார், தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். நான் சொல்லிட்டே ஏற்கனவே, இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு அவங்க ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? அந்த ரூல்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் பண்ணு. ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்ம அங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இங்க பாருங்க. Okay. இப்போ இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயம். ஓகே. இப்போ பாருங்க, இனிய கோடிங் சாரி, இனிய கோடிங் ஸ்கீம் த ஸ்கூல். ஓகேங்களா? இந்த ஸ்கூல்ன்றதுக்கு வந்து கோடு வந்து 72 கொடுத்துட்டாங்க. அப்போ ஹவு வில் த வேர்டு காலேஜ், ஓ சாரி ஆன்சரே போட்டுனா மன்னிக்கும். ஓகே, காலேஜ் டு பி கோடட், ஓகேங்களா, இன் தி ஸ்கீம் கேட்குறாங்க. அப்போ நீங்க பாருங்க, ஸ்கூலுன்றதுக்கு 72 கொடுத்துருக்காங்க. அப்போ காலேஜுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ இது நம்ம என்ன வச்சு அப்ரோச் பண்ணலாம்னு யோசிக்கணும். என்ன ட்ரை பண்ணலாம்? இது மாதிரி ஒரு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, வேர்டுக்கு வந்து சம்திங் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னவா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, நேற்று பார்த்த இல்லைங்களா, அந்த ஆல்பாபெட்ல வர அந்த லெட்டருடைய ஒவ்வொரு லெட்டருடைய பொசிஷன் என்ன அப்படின்றத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை நீங்க ஆட் பண்றதோ இல்ல வந்து சப்ராக்ட் பண்றதோ மல்டிப்ளை பண்றதோ டிவைட் பண்றதோ மாதிரி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அப்போ நீங்க பாருங்களேன். இப்போ ட்ரை பண்ணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்ம வந்து ஸ்கூல்ஸ் எடுத்தோம். SC HC OOL, ரைட்டுங்களா? அப்போ நமக்கு வந்து பாருங்களேன், இப்போ பொசிஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து அது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் அடிஷனோ இல்லை மல்டிபிளேஷன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எந்த எந்த கேட்டகரியில் வருதோ அதுக்கேற்றபடி நம்ம காலேஜ் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? சரி. இப்போ எஸ்ஸுக்கு வந்து ஆல்பாபெட்டில் என்ன வரும்? நான் சொன்னேன் இல்லைங்களா, எஜோட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிங்க. அது ரிலேட்டடாக பக்கத்தில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிங்க. அந்த நீங்கள் ஆல்பாபெட்டிகளோட பொசிஷன் தெரியல, இந்த மாதிரி சம் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? சரி, இந்த சம் இப்படி சால்வ் பண்ண சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ எஸ் இருக்கு. எஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ST, டி வந்து 20, பக்கத்தில் இருக்கிறதால இது 19. ரைட்டுங்களா? சிக்கு வந்து 3rd லெட்ரு, ஹெச் வந்து 8th லெட்ரு, ஓ வந்து 15th லெட்ரு, எல் வந்து 12th லெட்ரு. இப்போ எல்லாம் நான் பல முறை பார்த்துருக்கிறதால எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தெரியும் மைண்டில். ரைட்டுங்களா? அதனால நான் ஸ்பீடாக போட்டுருவேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா வந்துடும். சரி, இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கு. இது எனக்கு பார்த்த உடனே வந்து கொஞ்சம் நிறைய நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப சரி, மேபி ஆட் பண்ணது கிடைக்க மாட்டேன்னா ட்ரை பண்ணலாமா? பாருங்க. இப்போ வந்து 19 இருக்கு, ப்ளஸ் இதெல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி பண்ணி பாருங்க பார்ப்போம் என்ன வருது அப்படின்னா. இப்போ 19 + 3 வந்து 22 வருமா? 22 + 8 வந்து பார்த்தீங்கன்னா இது வரலையும் 30 வந்துருதா? இது ஒரு 15 ஆட் பண்ணீங்கன்னா 30 கிடைக்குதுங்களா? அப்போ இங்கே பாருங்க ஒரு 12 இருக்கா? அப்போ 30 + 30 வந்து 60 கிடைக்குதா? 60 கூட ஒரு 12 ஆட் பண்ணீங்கன்னா 72 கிடைக்குதுங்களா? அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு லெட்டருடைய பொசிஷனல் வேல்யூ வந்து சப்ஜெக்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதே ப்ரொசீஜரை நமக்கு காலேஜுக்கு கொடுத்துருக்காங்களா, இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணனா ஆன்சருமே கம். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, COLLEGE காலேஜ் கட்டுங்களா? இப்போ பாருங்க, சினா 3, ஓனா 15, 12னா சாரி எல்னா 12 12, அடுத்து இக்கு வந்து 5 கட்டுங்களா? ஜிக்கு வந்து 7 வரும், இக்கு வந்து 5 வரும். ஆட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, இது இது வந்து பார்த்தீங்கன்னா 18 கிடைக்குதா? 18 இது கூட ஆட் பண்ணீங்கன்னா 18 20 30 வருதா? ஓகேங்களா? அப்போ இது இது பார்த்தீங்கன்னா 10, இது ஒரு 19. அப்போ இங்கே ஒரு 10 வருது, ப்ளஸ் ஒரு 19 வருது.
அப்போ இது ஒரு 40, இது பிளஸ் வந்து ஒரு 19 வருது. அப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ வருது? 59 வருது. பாருங்க ஆன்சர் இருக்கானு, இந்த பாருங்க தேர்டு. புரியுதுங்களா? அப்போ அந்த பொசிஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம எந்த அளவு அழகா கண்டுபிடிக்கலான்றது தான். இதான் கோடு. ஒரு அங்க சுச்சுவேஷன் கொடுத்துறாங்க, யூ ஹாவ் டு ஒர்க் அவுட். அங்க என்ன கொடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அப்ளை பண்ணு. இவ்வளவுதான் விஷயம். இது புரியுதுங்களா? இஸ் இட் கிளியர்? எனி டவுட் இருந்தா கூட சொல்லுங்க. இஸ் இட் கிளியர்? புரியலாம் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்றேன். ஓகேனா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போலாம். ஓகேங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ. சரி, இப்போ பாருங்களேன், இவ்வளவுதான். இந்த இந்த கொஸ்டின் பொறுத்தவரையிலையும் நீங்க இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டினும் நான் ஃபர்ஸ்ட் போட்டல கொஸ்டின், அந்த ரெண்டு கொஸ்டின் ஒரே சேம் தான். ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து இந்த கொஸ்டின் கட்டாயம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா முன்னாடி வந்து நம்பர் கொடுத்துருந்தாங்க இங்க, ரைட்டுங்களா? இங்க வந்து வேர்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்பருக்கு பதிலா சும்மா ஏதோ டி சி பி ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டு லேட் பண்ணி நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்வீட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க பாப்போம். டேக் 1 மினிட் எடுத்துங்க, டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு எது கண்டுபிடிங்க? ஸ்வீட்டுக்கு என்ன வரும்? காலையிலே கொஞ்சம் நல்லா பிரிஸ்கா யோசிங்க. யோசிங்க, என்ன வரும் சொல்லுங்க. நானும் யோசிக்கிறேன். ட்ரை பண்ணுங்க, என்ன வருதுன்னு யோசிங்க. ஏதாவது ஐடியா இருக்குங்களா? நானே சொல்லிடுவா? நீங்க ட்ரை பண்றீங்களா? சார் காலையிலே கேள்வி எல்லாம் கேட்டு சார் பண்றீங்க, நீங்களே சொல்லி கொடுத்துருவோங்க சார்ன்றீங்களா? சரி, ஓகே. சரி, நானே சொல்றேன். ஒன்றும் இல்லை, பாருங்களேன். இப்போ நான் அந்த ரெண்டு இது ரிலேட் பண்ணி பார்க்குறேன். இங்கே ட்ரிங்க் ஃப்ரூட் ஜூஸ்ன்னு இருக்கு, இங்கே ஜூஸ் ஸ்வீட்னு இருக்கு. கரெக்டுங்களா? இங்கே ரெண்டுக்கு நான் காமனாக பார்க்கும்போது இங்கே பாருங்க, இங்கே ஜூஸ் இருக்கு, இங்கே ஜூஸ் இருக்கு. ரெண்டுலேயும் காமனாக இருக்கு. வேற எதுவுமே இல்லைல்ல? அப்போ ரெண்டுலேயுமே காமனாக ஏதாவது இருக்கா பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே சி இருக்கு, இங்கே சி இருக்கு. அப்போ இந்த பர்டிகுலர் ஜூஸ் இருக்குல்ல, இந்த ஜூஸுக்கு எனக்கு வந்து சி கிடைச்சிருக்கு. ரைட்டா? அடுத்து பார்க்குறேன், வேற பாருங்க. இங்க பாருங்க, ஜூஸ் இஸ் ஸ்வீட்டு, ஹி இஸ் இன்டெலிஜென்ட். அப்போ இந்த இஸ்ஸும் காமனா இருக்கு. அப்போ இங்க ரெண்டு இதை காமனா இருக்கா பாருங்க. அந்த பாருங்க, லீயும் காமனா இருக்கு. அப்போ இஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீ. ஓகேங்களா? அப்போ என்ன கேட்குறாங்க? ஸ்வீட்டுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? அப்போ இங்க பாருங்க, ஜூஸுக்கு சி, இஸ்ஸுக்கு லீ. இங்க பாருங்க, இந்த இந்த ரெண்டாவது பாயிண்ட் எடுங்க. அப்போ இது எக்ஸ்ட்ரா பாருங்க, ரெண்டும் வந்து முடிஞ்சிச்சா? ஜூஸுக்கு சி முடிஞ்சிச்சு, இஸ்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருச்சு? லீ கிடைச்சிருச்சு. அப்போ ஸ்வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு பாருங்க, இந்த கீ இருக்கா? அப்போ கீ. பாருங்க, இவ்வளவுதான் ஆன்சரு. புரியுதுங்களா? இது ரொம்ப இது மாதிரி கேள்விகள் ரொம்ப நிறைய கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கோடோட லெட்டர் நம்பர் சீரிஸை விட கோடில் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதனால இது வந்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். புரியுதுங்களா? இப்போ இது ஓகேங்களா? கிளியரா? கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? புரியுதுங்களா? புரியல சொல்லுங்க, திரும்ப கூட சொல்றேன். புரிஞ்சதுன்னா புரிஞ்சுன்னு சொல்லுங்க. சார் புரிஞ்சுதுங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ. அடுத்து பாருங்க மேம், நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி தான் வரும். நான் எடுத்திருக்கேன் இந்த கொஸ்டின், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி தான் வரும். அப்போ இந்த வெரைட்டியான கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றதை நான் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டின் கொஞ்சம் என்ன கொடுத்துருக்காங்க. இன் செட்டன், ஓகேங்களா, கோடிங் ஸ்கீம், அந்த வேர்டு ஸ்கூலு, அது வந்து பார்த்தீங்கன்னா கோடு இப்படி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டெக்ஸ்டா சம்திங் படிக்க முடியாதது, லெட்டர் தனித்தனியாக படிக்கலாம். TEKSTR. ஓகேங்களா? ஹவ் வில் த வேர்டு ஆஃபன் பி கோடட் இன் த சேம் லாங்குவேஜ்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ இது எப்படி அப்ரோச் பண்ண சொல்றேன் பாருங்க. முன்னாடி வந்து நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து இதுவுமே வேர்டா கொடுத்துரு, இதுவுமே வேர்டா கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்றீங்கன்னா ஸ்கூல் எழுதிங்க.
ஓகேங்களா? அப்போ இங்க எத்தனை லெட்டர் இருக்கு பாருங்க, 6 லெட்டர் இருக்கா? அப்ப இங்க 6 லெட்டர் இருக்குங்களா? அப்போ ஒண்ணு அப்படியே அப்படியே கீழே வந்து அதுக்கு அப்படியே ஈக்குவலன் எழுதிக்கங்க. TEKSTR. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்னன்னு செக் பண்ணலாமா? பாருங்களேன், இப்போதான் இங்கே பொசிஷன் வேல்யூ வேணும். பாருங்களேன், இப்போ எனக்கு எஸ் இருக்கா? எஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன? 19. சிக்கு 3, ஹெச்சுக்கு 8, ரெண்டுக்கு வந்து 15 15. ஓகே, இதுக்கு வந்து 12. ஏன்னா நீங்க பார்த்த உடனே சொல்ல முடியாது இதுதான் நம்பர் நான் சொல்றது, பொசிஷன் படிச்சீங்கன்றது. இங்க பாருங்களேன், டிக்கு 20, இக்கு 5, கேக்கு என்ன வரும்? IJK. ஜேக்கு அடுத்து கே, அப்ப 11, எஸ்க்கு 19, டிக்கு 20, ஆருக்கு 18. ஓகேங்களா? அப்போ நான் பொசிஷன் எழுதிட்டேன். இப்ப பாருங்க, ரெண்டு ரிலேட் பண்ணி பாருங்க, ஏதோ ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கா பாருங்க. பாத்தீங்கன்னா பாருங்களேன், இங்க 19 இருக்கா, இங்க 20 இருக்கு. அப்ப என்ன நடக்குது? ஒரு இது ஆட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கூட ஒன்னு ஆட் பண்றாங்க. இரண்டாவது பாருங்க மேம், இங்க 3 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்போ 2 ஆட் பண்றாங்களா? இங்க பாருங்க, 8, இங்க 3, அப்போ 3 ஆட் பண்றாங்க. 8 11, 3 ஆட் பண்றாங்களா? இங்க 15 19, 4 ஆட் பண்றாங்களா? இங்க 15 20, அப்போ 5 ஆட் பண்றாங்களா? இங்க வந்து 12 வந்து 18 ஆகுது. அப்போ +6. புரிஞ்சுச்சுங்களா? அப்போ ஸ்கூல்ன்றத அந்த TEKSTR அது என்ன ரிலேஷன்ல கொடுத்துருக்குறாங்கன்றத இதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடணும். இவ்வளவுதான். அப்போ இதே ஃபார்முலாவை, இதே கான்செப்டை நம்ம எதுக்கு அப்ளை பண்ண? ஆஃபனுக்கு அப்ளை பண்ண. புரிஞ்சுதுங்களா? இப்ப பாருங்களேன், இப்ப ஆஃபன் எடுத்துக்கிறோம். OFTEN. பாருங்க, ஓவுக்கு 15, எஃப்க்கு EF 6 வருமா? டிக்கு 20, இக்கு 5, என்னுக்கு 14. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப பாருங்க, அப்ப என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் கூட 1 ஆட் பண்ணுமா? 1 ஆட் பண்ணா 16 ஆகுமா? ரெண்டாவது இருக்கிறது கூட 2 ஆட் பண்ணுமா? அப்ப என்ன ஆகும்? 8 ஆகுமா? தேர்டு இருக்கிறது கூட 3 ஆட் பண்ணுமா? அப்ப என்ன ஆகும்? 23 ஆகுமா? அடுத்து கூட 4 ஆட் பண்ணுமா? என்ன கிடைக்கும்? 9 கிடைக்குங்களா? அடுத்தது 5 ஆட் பண்ணுமா? 19 கிடைக்குமா? அப்போ நான் நம்பர் எழுதிட்டேன். இப்ப நம்பருக்கு ரிலவெண்டான லெட்டர் எழுதலாமா? பாருங்க, 16. ஓ வந்து 15, OP. அப்போ 16 வந்து P. இது இது 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வரும். 23 20னா T, அப்போ W வரும். ஓகேங்களா? ஓகே மேம். 9க்கு I வருமா? J வந்து 20. 19 வந்து S. பாருங்க, PHWIS ஆப்ஷன் இருக்கா பாருங்க. PHWIS ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பார்த்துங்க, நாங்கள் பொசிஷன் தெரியுன்னு டிஃபால்ட்டாக மைண்டில் இருக்கணும். நம்ம அங்கே வந்து விரல விட்டுட்டு ஏனா 1BCனா எண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி எண்ணீங்கன்னா நீ ஒரு சம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சது ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு மற்ற கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு டைம் பத்தாது. அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சிங்கன்னா, பொசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக எனக்கு பல முறை நான் பார்த்தாரேன், டிஃபால்ட்டாக தெரிஞ்சிச்சு. நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா யூ மே ஆல்சோ வெல் வெர்ஸ்ட் இன் திஸ். இவ்வளோதான் விஷயம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ ஹியூமன் பீயிங் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? அதனால வந்து அது மைண்டில் வச்சுங்க. ஏன்னா மென்னு சொன்னால் ஜென்ரல் பைஸாக வந்துடுது. ஓகேங்களா? லாஜிக் புரியுதுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். இந்த கொஸ்டின் புரியுதா? இஸ் இட் கிளியர்? புரியுதுங்களா? நான் இன்னொன்று ஓகே சார். சொல்லணும். ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே சார், நெக்ஸ்ட் பண்ணுங்களா? ஓகே ஃபைன். இப்போ பாருங்களேன், சரி, இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் உங்களுக்கு 1 மினிட் டைம். ட்ரை பண்ணுங்க பாப்போம். என்ன ரிலேட் பண்ணிருக்காங்க, என்னவா இருக்கலாம்? எனக்கு தான் ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஒரு 1 மினிட் டைம் சொல்றேன். இன்னொரு டிப்ஸ் கொடுத்துட்றேன். அதாவது கொஸ்டின் பார்த்துட்டு சார் இது வந்து இவ்வளோ ஈஸியாக சார் கேட்பாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு லாஜிக் வந்துச்சுன்னா ஆன்சர் சொல்லிடலாம். ரைட்டுங்களா? நீங்க வந்து இல்ல இல்ல இப்படிலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்க வந்து மோஸ்ட்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையிலையும் உங்களை இன்டெலிஜென்ட்டை செக் பண்றத, அதாவது உங்க நாலேஜை செக் பண்றதை தாண்டி உங்களோட இன்டெலிஜென்ஸும் செக் பண்ணுவாங்க. அவங்க எப்படி யோசிக்கிறீங்க, நீங்க வந்து பதற்றப்படுறீங்களா இல்லை வந்து ரொம்ப கேஷுவலா
அந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால எல்லாத்துக்கும் இல்லை இவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு பார்த்தோன்னே இது வரதுக்கு அது ரொம்ப நீங்க வந்து இல்லை ரொம்ப சில்லியா இருக்கு அப்படியே யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுது? என்ன ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு? சொல்லுங்க பாப்பா. ஐடியா சார் வந்திருக்கா? ஆன்சர் எட்டு. ஆன்சர் 8 சார் எட்டு. சார். எப்படி சார் சொல்றீங்க 8ன்னு? எல்லா இடத்துலயும் -1 ஒரு நம்பர் குறைச்சு போட்டிருக்காங்க. ஆ அவ்வளவுதான் சார் ஃபர்ஸ்ட்ல ஆன்சர். மேங்கோ வந்து சார் எக்ஸாக்ட்லி ஆன்சர் இஸ் கரெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் தேங்க்ஸ் பாருங்க ஆன்சர் கரெக்ட் சார். ரொம்ப சூப்பர். பாத்தீங்களா? அதான் தேங்க்யூ சார். சொல்றேங்க. நீங்க அந்த கொஸ்டின் பொறுத்த வரலையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல இவ்வளவு சில்லியாவா இவ்வளவு ஈஸியா கேட்பான்னு நினைக்க கூடாது. ஏன்னா ஒரு பேட்டர்ன் அந்த எக்ஸாம் ப்ரெஷர்ல உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அப்ப நம்ம வந்து நீங்க வந்து கான்பிடண்டா அப்ரோச் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து யோசிக்கணும். பாருங்களேன், மேங்கோல எத்தனை லெட்டர் மேம் எல்லாம் கவனிங்களேன். மேங்கோல 5 லெட்டர்ஸ் இருக்கா? ரைட்டுங்களா? 5 - 1 4ங்களா? பனானால பாருங்க 6 லெட்டர்ஸ் இருக்கா? 6 - 1 5ங்களா? இந்த பியர்ல வந்து 4 லெட்டர்ஸ் இருக்கா? 4 - 1 3ங்களா? பாருங்க இந்த மஸ்க் மெலன்ல 9 லெட்டர்ஸ் இருக்கா? 9 - 1 8. இவ்வளவுதான் கான்செப்ட். சார் இவ்வளவு இப்படிதான் கேட்பாங்க பாருங்க. எப்ப கேட்டிருக்காங்க பாருங்க 2023 லேட்டஸ்ட். ஒரு 2024 வந்து அப்புறமா சால்வ் பண்ணலாம். 2023 வெளியே நாங்கள் வந்து கொஸ்டின்ஸ் இங்கே போட்டிருக்கோம். 2024 ரெடி பண்ணிட்டு இருக்கு. போட்டு ஜூன் மாசத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இவ்வளவுதான் கொஸ்டின். இது புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் பயப்படவே கூடாது. இனிமேலாம் இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அந்த மேக்ஸ் பார்த்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு போட்டுரும். ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கிறது மேக்ஸ் தான் ஆரம்பிக்கணும். அந்த கான்ஃபிடன்ட் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் நம்ம. ஓகேங்களா? சரி, ஐ ஹோப் புரியுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன். இப்போ இது ஒரு சம்திங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்களாவே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அதாவது ஒரு வேர்டுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணேன்? வழக்கம் போல நம்ம வந்து பொசிஷன் எழுதிருந்தேன். பொசிஷன் எழுதிட்ட பிறகு அதை ஆட் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், இல்லை ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கணும். இங்க வந்து ஒரு டிப்பு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். என்ன டிப்னா, நீங்க லாஸ்ட் ஒரு ஸ்கூல்னு ஒரு பாத்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ்னு ஒரு கொஸ்டின் பார்த்தேன்ல, அங்க ஸ்கூலுடைய டேட்டா வந்து 72 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அந்த காலேஜுக்கு வந்து 59 வந்துச்சு. இங்க ரெட்டு அதோட 3 லெட்டர் தான் இருக்கு. அங்க கூட வந்து ஸ்கூல் எத்தனை லெட்டர்? 6 லெட்டர் வந்துச்சா? அது பெருசு. SCHOOL ஆமா 6 லெட்டர். பட் இதோட கம்மியா லெட்டர் தான். ஆனா கம்மியா லெட்டர் இருக்கும்போது வேல்யூஸ் பாருங்களா அதிகமா வருது. அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்னா, லெட்டர் அதிகமா இருந்து வேல்யூஸ் கம்மியா வந்துச்சுன்னா அடிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். லெட்டர்ஸ் வந்து கம்மியா இருந்து வேல்யூ அதிகமா வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இதோட டிப்ஸ் சொல்ல முடியாது. இப்ப கண்டுபிடிங்க பார்ப்போம். அந்த பொசிஷன் இன்னும் மைண்ட்ல வரலன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? உங்களோட வேர்டு பொசிஷன் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அதை ரீகலேட் பண்ணிக்கலாம், போட்டலாம். சரிங்களா? சரி, நான் சம்மையை நானே போடுறேன். இது எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெட்டு போட்டிருக்காங்களா? இந்த பாருங்க, ரெட்டு. ஆருக்கு வந்து 18 சார். இதுக்கு வந்து 5. டிக்கு வந்து 4 சார். எனக்கு வந்து டிஃபால்ட்டா தெரியும். எனக்கு நான் பண்றேன். என்ன பண்றேன்? இது 3 வேலையும் வந்து ஆட் பண்ணி பார்த்தா ரொம்ப சின்ன வேலையா வரும். எனக்கு 360 இருக்கு. அப்ப மேபி மல்டிப்ளை பண்ணிருக்கேன், நான் கெஸ் பண்றேன். அப்ப நான் எல்லாம் மல்டிப்ளை பண்றேன். ஓகேங்களா? அங்க பாருங்க 5 4 சார் 20. 20. ஓகே மேம். 20 × 18 பாத்தீங்கன்னா 360யா? ஏன்னா Yes, 2 sir. 18 36 0. பாருங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிருக்காங்க போல. சரி, இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி 2 கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொன்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது பர்ஃபெக்டா மேட்ச் ஆகணும். அப்படியா இல்லைன்னா தப்பாயிடும். அப்ப ரெண்டாவது கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பிளாக் பிக்கு 2, எல்லுக்கு 12, ஏவுக்கு 1, சிக்கு 3, கேவுக்கு 11. கரெக்டுங்களா? கரெக்ட். இது பாருங்க 2 × 12 24. இது 1 விட்டுருங்க. 3 × 11 33. அப்போ 33யும் 24 33 நான் மல்டிப்ளை பண்றேன். பாருங்க 3 4 சார் 12, ரிமைனிங் 1 3 4 3 2 சார் 6 7 வருது. அதே மாதிரி 72. 2 ஆட் பண்ணுங்க. 2 வருது, 9 வருது, 7 வருது. 7 9 பாருங்க. அப்போ அந்த லெட்டர்ஸ்க்கு உண்டான பொசிஷன் எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. லாஜிக் புரியுதுங்களா? இப்போ பாருங்க ப்ளூ எடுத்துட்டாங்க. நம்ம ப்ளூ போடலாமா? பாருங்க
BLUE. அப்ப பிக்கு 2வா, எல்லுக்கு 2 இல்லைங்களா, TU அப்ப 21 வருங்களா, க்கு 5 பாருங்க. அப்போ வந்து 2 12s ஆர் 24 இன்ட்டு இப்போ 21 5s வருதுங்களா, 5 1s ஆர் 5, 5 2s ஆர் 10, 105 வரும். அப்போ 105ஐயும் 24 என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாமா, பண்ணுங்க. 4 5s ஆர் 20க்கு 20க்கு 0 ரிமைனிங் 2னா 4 0, அது 20 எப்படி வந்துடும், 4 1 4. அப்போ 2 105 எத்தனை வரும் 210 வருமா, பாருங்க 210 0 2 5 2 2 5 2 0 பாருங்க, ஃபோர்த் ஆப்ஷன். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓ, அங்க கொடுத்துருக்கிறது வந்து என்ன கோடுல கொடுத்துருக்காங்க, என்ன கோட் லாங்குவேஜ், அந்த கோடை நீங்க வந்து புரிஞ்சுக்க ஒன்றும் இல்லை சார். அந்த கோட் லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்களா, இந்த நிறைய படம்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க, லிட்ரேச்சர் நிறைய படிச்சிருப்பீங்களா. கோடுனா என்ன, கோடிங், அதாவது சீக்ரெட் கோடுலாம் சொல்லுவோம்ல, நமக்கு புரிஞ்சது இந்த கை ஒட்டு வரல வச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்க, 2 வரல வச்சு அப்படி ஞாபகம் வச்சுலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி. ஸோ இந்த கோடிங்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா நேரத்துலையும் வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஓப்பனாக பேச முடியாது. இப்போ இந்தியாவுடைய செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோடிங்கில் தான் இருக்கும். கோட் லாங்குவேஜ் இதெல்லாம் நீ இப்படி புரிஞ்சுக்கே, இப்படி பண்ணிக்கணுமே. நிறைய படம்லாம் பார்த்துருப்போம். இந்த மூக்கை காட்டினா அதுக்கு ஒரு மீனிங், காதை காட்டினா அதுக்கு ஒரு மீனிங், கண்ணில் கை வச்சு அதுக்கு ஒரு மீனிங், அந்த மாதிரி தான் இது. நீங்கள் அப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா. ஏன் இது நான் படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் வந்து எதுக்குமே ப்ராக்டிகல் ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஒய்வர் ஸ்டடிங் த கோடிங் லாங்குவேஜ் அப்படின்னும் போது நிறைய சுச்சுவேஷனில் நம்ம சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இட் இஸ் யூஸிங். ஓகேங்களா. அதனால இது எதுவுமே சம்மந்தம் நினைக்கக்கூடாது. ஓகேங்களா, ஃபைன். இது புரியுது இல்லைங்களா, இஸ் இட் கிளியர். ஒன்றும் இல்லை, பொசிஷன் பிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் ஆல்ரெடி சேம் தான். ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் இன் எசடன் கோட் லாங்குவேஜ் ஏ வந்து 26 கொடுத்துருக்காங்க, ஜி வந்து 20 கொடுத்துருக்காங்க, கோ வந்து ஜிஓ 32, சம்ன்றது 56, தென் வேல்யூ கம் வில் பி ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ ஏ கொடுத்துட்டாங்க, ஜி கொடுத்துட்டாங்க, ஜிஓ கொடுத்துட்டாங்க, சம் கொடுத்துட்டாங்க. அப்போ கம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த பர்டிகுலர் இது ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏன்றது பார்த்தீங்கன்னா ஏ 26 கொடுத்துருக்காங்க, ஜி 20 கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். என்ன ஸ்ட்ரைக் ஆகுது, ஏ மட்டும் வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பார்த்த உடனே என்ன தெரியுது, ஏவுக்கு 26 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா. அப்ப ஏக்கு 26 ஃபிக்ஸ் பண்ண மீனிங் என்ன, ஆல்பாபெட்ல ரிவர்ஸ் ஆர்டரா, ஏன்னா ஏன்னா ஒன்று தானே. அப்போ ஏ 26னா அந்த ஆல்பாபெட்ல ரிவர்ஸ் எழுதிருக்காங்கன்னு அர்த்தம். லாஜிக் புரியுதுங்களா. இப்போ லாஜிக் பாருங்களேன். அப்போ ஏ வந்து நம்ம ஜென்ரலா பொசிஷன் எத்தனை, 1. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ரிவர்ஸ் பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னா 27ல இருந்து இதை மைனஸ் பண்ண சொன்னா 27ல 1 போச்சுன்னா 26 கரெக்டா. அடுத்து பாருங்க ஜி, ஜின்றது எத்தனை, நம்ம ஆல்பாபெட்ல லாடர்ல 7 வரும் மேம், ரைட்டுங்களா. அப்போ 27ல இருந்து 7 மைனஸ் பண்ணுங்க, 20 கிடைக்குமா. அப்போ ஜி. லாஜிக் புரியுதுங்களா. அடுத்து பாருங்க, இது 2 தனித்தனி லெட்ரு, அடுத்து 2 லெட்டர் சேர்த்து போட்டாங்க. அப்ப ஜி இருக்கு, ஓ இருக்கு. ஒன்று பண்ணுவோம், ஜிக்கு நம்ம ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சு 20, அப்போ ஜிக்கு வந்து 20 நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த ஓ இருக்குல்ல, ஓ வந்து நார்மல் பொசிஷன் வந்து ஓவுக்கு வந்து இங்க பாருங்களேன், ஓவுக்கு வந்து நார்மல் பொசிஷன் வந்து 15. ஓகேங்களா. அப்போ ரிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 27ல 15 மைனஸ் பண்ணீங்களேன், என்ன கிடைக்குது, 12 கிடைக்குதா. அப்போ இங்க பாருங்க, இந்த கோவுக்கு வந்து 32 போட்டிருக்காங்களா. அப்போ இந்த ஜியுடைய ரிவர்ஸ் பொசிஷனையும் ஓவுடைய ரிவர்ஸ் பொசிஷனையும் என்ன பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன கிடைக்கும் 32. பாருங்க வந்துருச்சா பாருங்க. அப்ப என்ன பண்றாங்க, ரிவர்ஸ் பொசிஷன் எடுத்துட்டு ஒவ்வொரு லெட்டருக்கும் கடைசியா ஆட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா. அப்போ அந்த கோலே கண்டுபிடிச்சிட்டீங்க. அது கண்டுபிடிச்ச போது திரும்ப நீ சம் போடணும் அவசியம் இல்லை. டைம் இருந்துச்சுன்னா போடுங்க, டைம் இல்லைன்னா விட்டுருங்க, ரைட்டுங்களா. இப்ப நான் வந்து சம்முக்கு பாருங்க, இப்போ உனக்கு லாஜிக் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ எப்படி போறேன் பாருங்க, எனக்கு வந்து பாருங்க நல்லா மைண்ட்லேயே போடுவேன். இப்போ எனக்கு எஸ்ன்றது 19th பொசிஷனு, அப்போ 27ல 19 போடுச்சுன்னா 8, ரைட்டுங்களா. ஜீரோன்றது 15, 27ல 15 போடுச்சுன்னா 12. எம்ன்றது 13th பொசிஷனு, 27ல 13 போடுச்சுன்னா 14. ஈன்றது 5th பொசிஷனு,
27ல 5 போயிடுச்சுன்னா 22. பாருங்க எல்லாம் ஆட் பண்றேன். ஓகேங்களா? 2 + 4 6 8 8 8 வந்து 16 ரிமைனிங் 1 அப்போ 3 4 5 56 கரெக்டா? இவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு இது வந்து கண்டுபிடிக்க முடியுதுல. இப்ப நம்ம கேட்டுருக்குதுன்னா கம்மு தானே கேட்கறாங்க. பாருங்க கம்மு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். இப்ப சின்றது நம்ம பொசிஷன் தேர்டு. 27 தேர்ட் போச்சுன்னா 23 சாரி 24. 27ல 3 போச்சுன்னா 24. ஓகே. ஓன்றது ஆல்ரெடி 15 அப்போ 12. எம்முக்கு 13 அப்போ 14. இ வந்து 5th பொசிஷன் அப்போ 27ல 5 போயிடுச்சுன்னா 22. ஓகேங்களா? இதெல்லாம் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். என்ன வருது? 2 + 4 6 6 + 2 8 8 + 4 12. 12க்கு 2 ரிமைனிங் 1. இப்போ 3 வருது 4 வருது 5 வருது 5 + 2 7 வருது. அப்போ என்ன பாருங்க 72 இருக்கா பாருங்க. இங்க பாருங்க 72 ஆப்ஷன். புரியுதுங்களா? அப்போ இது அதே கோட் லாங்குவேஜ். இது என்ன பண்றாங்க? ரிவர்ஸ் ஆல்பாபெட்டை ரிவர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இஸ் இட் கிளியர்? புரியுதுங்களா? புரியுதுங்களா மேம்? சார். ஓகே மேம். நெக்ஸ்ட் போலாம் அப்போ. ஓகே. இந்த சம் பாருங்களேன். இதுல என்ன கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கலாமா? என்ன அது ஏவுக்கு 2 கொடுத்துருக்காங்க, செட்டுக்கு 52 கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேட்டுக்கு 48, பேட்டுக்கு 46. தென் வாட் வில் த வேல்யூ ஆஃப் ரேட் பிளஸ் ஓகேங்களா மேட்டு. சரி, இதுல நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? இந்த லெட்டர் சிங்கிள் லெட்டர் வச்சு யோசிங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். இங்க பாருங்களேன், ஏ என்ன பண்ணிருக்காங்க? ஏவுக்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 52 கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்திருக்கு? 2ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க சார். வெரி குட் சார், சூப்பர். அப்போ ஏவுக்கு நம்ம பொசிஷன் வந்து 1ன்னு தெரியும், ரைட்டுங்களா? அப்போ 1 வந்து நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 2 கிடைக்குது. செட்டுக்கு வந்து பொசிஷன் வந்து நம்ம 26ன்னு தெரியும், அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 52 கிடைக்குது. இவ்வளவுதான் சார் கான்செப்ட். அப்ப கெட் பண்ணிட்டீங்க. அப்ப கேட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம மற்ற செக் பண்ணி பார்க்கலாம். கேட்டுக்கு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சலாம் என்ன நடந்திருக்குன்னு. இப்ப கேட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா இப்ப சிக்கு வந்து 2 தானுங்களே சார், 3 தானுங்களே. அப்ப 3 டபுள் பண்ணுங்க, பிளஸ் பிளஸ் போட்டு பார்ப்போம். ஏன்னா வந்து 48 தானே இருக்கு. அப்ப எல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக போட்டு ஆட் பண்ண வரலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பிளஸ் இப்போ ஏவுக்கு 1 அப்போ 1 × 2 பிளஸ் டிக்கு 20. ஓகேங்களா? 20 × 2 பாருங்க, 3 × 2 6 பிளஸ் 1 × 2 பிளஸ் இது ஒரு 40. எவ்வளோ சார் வருது? 48 வருதா? அப்போ கரெக்டாக இருக்கா பாருங்க. ஓகே. அப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் அந்த பொசிஷனை வச்சு அந்த பொசிஷன் டபுள் பண்ணி ஒவ்வொரு லெட்டருக்கு தனித்தனி கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டாங்க. புரிஞ்சு போச்சுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ பேட்டுக்கு அதே மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொன்றும் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்போ உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சிச்சு. நம்ம வந்து டைரக்டா நம்முடைய கொஸ்டின் போயிடலாம். பாருங்க, ரேட் இருக்கா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரேட்டு கண்டுபிடிப்போம், அடுத்து மேட்டை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிப்போம். இப்போ ரேட்டு ஆருக்கு என்ன பொசிஷனு? 18. ஓகேங்களா? 18 × 2 பிளஸ் 1க்கு ஏவுக்கு 1 1 × 2 பிளஸ் டிக்கு 20 20 × 2. அவ்வளோதானுங்களா? பாருங்க, 18 × 2னா 36 பிளஸ் 1 × 2ங்களா 20 × 2 40ங்களா? அப்போ என்ன வருது? இது ஒரு 38 40 78 வருதா? ரேட்டுக்கு 78. பாருங்க, ஆன்சர் பார்த்த உடனே கொடுத்துறாங்க, டக்குன்னு அடிச்சிடக்கூடாது. நம்ம ஒன்றும் மேட்டு கண்டுபிடிச்சு 2 ஆட் பண்ணு. அடுத்து மேட்டு கண்டுபிடிங்க, எம்ஏ டி. மேட்டுன்றது எம்முக்கு 13 சார். ஓகேங்களா? 13 × 2. ஏவுக்கு 2 × 1 2 தான், அப்படியே போட்டுடலாம். டிக்கு வந்து 20 × 2 40. ஓகேங்களா? அப்போ இங்க வந்து 26 வருது, இங்க ஒரு 2 வருது, இங்க ஒரு 40 வருது. அப்போ என்ன வரும் பாருங்க, இது 28 இது ஒரு 40 எவ்வளவு வரும்? 68. 68. அப்போ இங்க ஒரு 78 இருக்கு, 68 இருக்கு, ஆட் பண்ணுங்க. 78 + 68 8 + 8 16 ரிமைனிங் 1 146 இருக்கா பாருங்க. இங்க பாருங்க, அதே மாதிரி கால்குலேஷன் கரெக்டா போடுங்க. பாருங்க 148லாம் இருக்கு, பக்கத்துல போட்டு தப்பு பண்ணக்கூடாது. காட் இட்? கொஸ்டின் பாத்தீங்களா? 178. ஃபர்ஸ்ட் இந்த ரேட்டு கண்டுபிடிச்சோடனே அதாவது ஆன்சர் வந்துருச்சு சொல்லி போட்டக்கூடாது. ரெண்டாவது சப்போஸ் மேட் கண்டுபிடிச்ச உடனே 68 பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டும் கொடுத்துட்டு திரும்ப கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டு
அதுலேயும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறது பக்கத்தில் வந்து 148 கொடுத்துட்டாங்க. 46க்கு 48 பெரிய வித்தியாசத்தில் பார்த்தீங்களா? உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. அதனால கால்குலேஷன் வந்து கரெக்டாக போடணும். ஓகேங்களா? இஸ் கிளியர்? புரியுதுங்களா? கான்செப்ட் ஓகேங்களா? புரிஞ்சா புரியுது சொல்லுங்க, புரியல புரியுது சொல்லுங்க. இல்லைன்னா அவரும் கூட சொல்றேன் நான். நீங்க சொன்னாதான் அடுத்தது போற கரெக்டா இருக்கும். ஓகே, கிளியருங்களா? எஸ் சார். ஓகே மேம், ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்களேன். இப்போ இந்த ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க. இது பாருங்க, சேச்சின்னு ஒரு வேர்டு இருக்கு. அது சேச்சின்ற வேர்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கோடு ஒரு சம்திங் கொடுத்துருக்காங்க. சார்ட்டுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ டீச்சருக்கு என்னன்னு கேட்கறாங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இது வந்து ஒரு பெரிய நம்பர்ஸா வருது. ரைட்டுங்களா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும்போது நீங்க வந்து ஆட் பண்றது மல்டிப்ளை பண்ற மாதிரி யோசிக்கலாம். பட் இதுல வந்து இன்னொரு விஷயம் நல்லா லாஜிக் புரியுங்களேன். இங்க பாருங்க எத்தனை லெட்டர் இருக்கு பாருங்க. 6 லெட்டர் இருக்கா? இங்க பாருங்க 6 நம்பர்ஸ் இருக்கா? 5 லெட்டர் இருக்குங்களா? 5 நம்பர் இருக்குங்களா? அப்போ இதுல ஒரு விஷயம் இருக்கு. இது ஒரு என்ன மாடல்னா, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நம்பர், அதுவும் ஆர்டரா கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்ப பாருங்களேன், சேர்ச்சின்னு ஒன்று இருக்கா? அங்க பாருங்க, SC ARCH. இப்போ நான் ஆர்டரா எதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, எஸ்ஸுக்கு 2, இக்கு 1, ஏவுக்கு 4, ஆருக்கு 6, சிக்கு 7, ஹெச்சுக்கு 3. ரைட்டுங்களா? இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? இங்க சார்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, CHART. அப்போ சிக்கு 7, ஹெச்சுக்கு 3, அடுத்தது ஏவுக்கு 4, ஆருக்கு 6, டிக்கு 5. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு இதுல நீ ரிலேட் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இங்க ஏ இருக்கா? இங்க ஏவுக்கு 4 இருக்குங்களா? பாருங்க, இங்க ஏவுக்கு 4 இருக்கு. அப்போ நம்ம அசம்ஷன் பண்ணது கரெக்டா தானே? இன்னொன்று வேற ஏதாவது இருக்கா பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 இருக்கா? ஆருக்கு 6 இருக்கா? இங்க பாருங்க, இங்க ஆருக்கு 6 இருக்கா? என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேர்டுக்கு ஈக்குவலண்டா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு ஒரு நம்பர்ஸ் எடுத்துட்டாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ நீங்களே சொல்லுங்க, அப்ப டீச்சருக்கு என்ன வரும்? TACHER என்ன வரும்? அப்ப டீக்கு என்ன வரும் பாருங்க, ரிலேட் பண்ணி பாருங்க. எங்க இருக்குங்க பாருங்க, டீக்கு 5 இருக்கா? பாருங்க, ஈக்கு பாருங்க, எங்க ஈ இருக்குங்க பாருங்க, ஈக்கு 1 இருக்கா? ஏவுக்கு 4 இருக்கா? சிக்கு பாருங்க 7 இருக்கா? இங்க வரும், இங்க வரும், எங்க ஒரு இடத்துல வந்தா போதும். 7. ஹெச்சுக்கு பாருங்க 3 இருக்கா? ஈக்கு 1 இருக்கா? ஆருக்கு 6 இருக்கு. பாருங்க, 5 1 4 7 3 1 6 எங்க இருக்கா பாருங்க. 5 1 4 7 3 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இப்படி ரொம்ப ஈஸியா கேட்பாங்க. இது ஒரு மெத்தட் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின். இந்த கோடு வந்து இப்படி கேட்பாங்க. புரியுதுங்களா? இங்க பாருங்க, இந்த பொசிஷனுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஈக்குவலண்டா ஒவ்வொரு நம்பர் எடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இது கிளியரா இருக்கா? ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க, டவுட்னா சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். புரியுதுங்களா? ஓகே, புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின். இன் certain கோடு O is written as, இதுல ஈஸி தான் சார். O வந்து is written as E, A வந்து பார்த்தீங்கன்னா C, M பதிலா I எழுதுறோம், Sக்கு பதிலா O எழுதுறோம், Nக்கு பதிலா P எழுதுறோம், Eக்கு பதிலா M. ஓகேங்களா? புரியுதுங்களா? அஸ் அப்புறம் ISA. அப்போ ஐக்கு பதிலா ஏ எழுதுறாங்க, பிக்கு பதிலா என்ன எழுதுறாங்க, சிக்கு பதிலா எஸ் எழுதுறாங்க. அப்போ ஓ இஸ் ரிட்டன் அஸ் இ. அப்போ புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அவங்க என்ன அசம்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை எழுதிட்டா போதும். இங்க பாருங்க, கம்பானியன் இருக்கா? பாருங்க, COM, கம்பானியன். இப்ப கம்பானியன்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பாருங்களேன், இப்போ சிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்படியே பாருங்க, இங்க பாருங்க, சி அஸ் எஸ். சிக்கு பதிலா எஸ்ன்னு சொல்றாங்களா? அப்ப சிக்கு பதிலா எஸ். ரைட்டுங்களா? ஓ பாருங்க, ஓ இஸ் ரிட்டன் சி. அப்ப ஓக்கு பதிலா இ. எம் எங்க இருக்கு பாருங்க, பாருங்க எம்முக்கு பதிலா ஐ. ஓகே மேம். பிக்கு பதிலா
சொல்லுங்க, பிக்கு பதிலா என்ன வருது? இங்க N. இருக்கு பாருங்க, பிஎஸ்என். வெரி குட் மேம், அவ்வளவுதான். ஏவுக்கு பதிலா ஏ எங்க இருக்கு? இங்க பாருங்க, ஏவுக்கு பதிலா சி. எண்ணுக்கு பதிலா என்ன எங்க இருக்கு பாருங்க, எண்ணுக்கு பதிலா பி. ஐ எங்க இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, ஐஎஸ் ஏ. ஐக்கு பதிலா ஏ. ஓ எங்க இருக்கு பாருங்க, ஓக்கு பதிலா திரும்ப இ. எண்ணுக்கு பதிலா என்ன எங்க இருக்கு, எண்ணுக்கு பதிலா பி. பாருங்க, இந்த அப்படியே இருக்கா பாருங்க, SCINCPAEP. SCINCPAEP. ஏ ஃபர்ஸ்ட் வந்துச்சு பாருங்க ஆப்ஷன். Sir. இப்படி ஒரு மாடல் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ நான் போன சம் சொன்னேன்ல, இங்க பாருங்க, இந்த பர்டிகுலர் வேர்டுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு நம்பர் அப்படியே டைரக்டா எடுத்துப்பாங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லெட்டரை வந்து இன்னொரு லெட்டரை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அசம்ஷன் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும். நீங்க ஏன்னா கொஞ்சம் கவனமா இருந்தா போதும், ரொம்ப யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் கவனமா இருந்தா போதும். ஓகேங்களா? இதுதான் இது. இது ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்களேன். ஓகே, இது சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. எல்லாம் இங்கிலீஷ் கிராஜுவேட் தானே? சொல்லுங்க டக்குன்னு ஆன்சர். இது உங்களுக்கான கொஸ்டின். ஃபீலிங் சார். வெரி குட் சார், அவ்வளவுதான் மீனிங். சூப்பர். ஏன்னா மோஷன் வந்து ரன்னு சொல்றாங்க, அப்ப எமோஷன்ன்றது ஒரு ஃபீலிங் தானே. இது ஜஸ்ட் வந்து இங்கிலீஷ் மீனிங் தான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு கோடிங்ல கேள்வி கேட்கறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தானே. ஏன்னா மோஷன் தான் ரன்னு, எமோஷன் தான் ஃபீலிங்ஸ். ஓகே ஃபைன். அடுத்து போலாங்களா? பாருங்க, இப்ப பாருங்களேன், இது ஒரு விஷயம். HPU ஈக்குவல் டு 9, JNU ஈக்குவல் டு 9, DU ஈக்குவல் டு என்னன்னு கேட்கறாங்க. இது ஒரு மாடல். இதுல வந்து என்னடா இது, இப்ப நம்ம தனித்தனியா நம்பர் போட்டு பார்த்தாலும் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. அது எப்படியே ஆட் பண்ணாலும் வந்து நிறைய தானே வரணும், அதுவும் கம்மியா கொடுத்துருக்காங்க. பட் என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாமா? அது மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சில நேரங்களில் வந்து நம்ம என்ன ஆகுனா, நமக்கு வந்து எக்ஸாக்டா சில நேரங்களில் வந்து சொல்ல முடியாது. இந்த கொஸ்டின் செட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு மனநிலை பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒரு மனநிலை யோசிச்சு நமக்கு ஆன்சர் ஏதோ ஒரு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி சில பாசிபிலிட்டி இந்த கொஸ்டின் பொறுத்தவரை இருக்குது. பட் இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கான்னு சொல்றேன் பாருங்க. ஹெச் இருக்கா, பி இருக்குங்களா, யூ 9 கொடுத்துருக்காங்களா? சரி பார்ப்போம். இதெல்லாம் மாதிரி ஒரு பொசிஷன் கண்டிப்பாக போடுங்க. ஹெச்சுக்கு 8ங்களா, பிக்கு 16, யூக்கு 21. ரைட்டுங்களா? ஆட் பண்ணுங்க பார்ப்போம் எல்லாத்தையும். 1 + 6 7, 8 + 7 15, ரிமைனிங் 1 போட்டீங்கன்னா 3 4. 45 வருதா? ஓகே, இப்போ இந்த 45 அப்படியே வச்சுக்கிங்க. அடுத்து வாங்க, ஜேன்னு எடுத்துக்கங்க. ஜேவுக்கு ஜே வந்து 10ங்களா, ஜே வந்து 10ங்களா, எண்ணுக்கு வந்து 14, யூக்கு வந்து 21. ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 5, 2 + 1 3, 5 தானுங்களா, 5 2 + 1 3 4. இது 45 வருது. ரைட்டுங்களா? சரி, இதே இது 45 வருது, 45 வருது. ஆனால் அங்கே 9 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டிஜிட் கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் 9 கிடைக்குது, இங்கேயும் ஆட் பண்ணால் 9 கிடைக்குது. அப்போ இது மாதிரி வர டிஜிட் வந்து ஆட் பண்ணா கூட ஆன்சர் கிடைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஓகே ஃபைன், அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது நம்ம ஆன்சர் வருவோம், இது வருவோம். டியூன்னு போட்டிருக்காங்களா? எல்லாம் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? JNU ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இது டெல்லி யூனிவர்சிட்டி. இது HPUனா என்னது, என்ன யூனிவர்சிட்டி சார் இது? ஏதோ யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃபைன். DU, டிக்கு 4ங்களா, யூக்கு 21. ரெண்டு ஆட் பண்ணுங்க, 25. அப்போ இங்க வந்து பாருங்க, இங்க டிஜிட் ஆட் பண்ணி பாருங்க. 2 + 5 7. அப்போ இங்க டிஜிட் ஆட் பண்ணும் 9 கிடைக்குது, இங்க டிஜிட் ஆட் பண்ணுங்க 9 கிடைக்குது, இங்க இருக்கிற கடைசி ஆன்சர் டிஜிட் ஆட் 7 கிடைக்குது. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 7 இருக்க வாய்ப்புகள் அதிகம். ரைட்டுங்களா? ஆனா இந்த கொஸ்டின் நீங்க 7 போட்டாலும் கரெக்ட் தான். ஏன்னா வந்து இதுக்கு நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் இங்க ஆன்சர் வந்து மேபி வேற இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க 5 கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இந்த மாதிரி சில நேரங்களில் வரும். இது மாதிரி கொஸ்டின் மேபி டிராப் பண்ற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரைட்டுங்களா? சரி, அப்ப ஏன் சார் 5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் ஒன்று யோசிச்சேன். என்ன யோசிச்சேன்னா, இங்க 4 5 4 + 5 மேல 45 தானே வந்துச்சு, இங்கே 45 தானே வந்துச்சு, இங்க 25 வந்துச்சுங்களா? ரைட்டுங்களா? நான் என்ன பண்ணேன்னா, இந்த 45 5 டிவைட் பண்ணுங்க. 9 5 சார் 45. இதை 5 டிவைட் பண்ணுங்க. 9 5 சார் 45ங்களா? இதை 5 டிவைட் பண்ணுங்க. 5 5 சார் 25.
இந்த மாதிரி போட்டா 5 வரும். வெறும் டிஜிட் ஆட் பண்ணா 9 வரும். இந்த கொஸ்டின் பத்தி நீங்க ரொம்ப ஓரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். மேபி இந்த மாதிரி கொஸ்டின் மோஸ்ட்லி டிராப் பண்ணிடுவாங்க. கொடுத்தா கூட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஓரி பண்ணிக்க வேண்டாம். இங்க என்ன உங்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னா பொசிஷனை ஞாபகம் வச்சுங்க. இந்த பொசிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வச்சீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு லாஜிக்கல போட்டலாம். கடைசியா அந்த டிஜிட்டை ஆட் பண்ணி போடுறதும் போடணும்னு நினைச்சீங்க. கடைசியா வருதுங்களா வேல்யூவே, அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் டிஜிட்டாவும் மாத்துவாங்க. அப்படியே ஒரு மாதிரியான சம் இருக்குன்னு புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இதே டவுட் இருக்குங்களா அந்த கொஸ்டின்ல? இதுக்கு ஆன்சர் வந்து அவங்க 5 கொடுத்துருக்காங்க மேம். ரைட்டுங்களா? நீங்க 7 போட்டாலும் தப்பு இல்லை. 5 போட்டா 5 வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா 45 திரும்ப 9 5ல டிவைட் பண்ணிட்டு நான் போறேன். வெறும் டிஜிட் ஆட் பண்ணி போடலாம். அதனால நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஒரு கொஸ்டின் பத்தி நீங்க வந்து ஐயோ எப்படி கேட்பான்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஓகேங்களா? இது புரியுதா? நெக்ஸ்ட் போலாங்களா? கிளியர்? இல்ல உங்களுக்கு இந்த கொஸ்டின் பர்டிகுலர் கொஸ்டின் கேள்வி தான் கேட்கலாம். நான் எப்படி சார் கன்ஃபார்ம் பண்றது? எனிதிங் யூ கேன் ஆஸ்க். இதை கேட்கணுங்களா கேள்வி? ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஹலோ சார். ஓகே மேம். இந்த மாதிரி இது வந்து worry பண்ண வேண்டாம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்றீங்கன்னா ஆட் பண்ணிக்கங்க. அந்த டிஜிட் ஆட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுதான் அதிலே சிம்பிளா முடிச்சிட்டா. நீங்க வந்து 5ல டிவைட் பண்றது அது ஸ்ட்ரைக் ஆகாது. ஆனா டிஜிட் ஆட் பண்றது பண்ணலாம். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே. இது ஒரு கொஸ்டின். இதான் நான் இப்போ படிக்கிறது வந்து கோடு, சீக்ரெட் கோடு. அப்ப சீக்ரெட் கோட்ல சுச்சுவேஷன் ஏற்றபடி கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? அப்ப நம்ம தான் கண்டிஷன் பார்க்கணும். பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் டு ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க். இங்க கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம் வந்து உங்களுக்கு டக்குன்னு தோணுமான்னு தெரியல. பட் நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் சொல்றேன் பாருங்க. ஓகேங்களா? பாருங்களேன். இந்த 42 இருக்கா? இந்த 42 நமக்கு வந்து 26 மாறுதுங்களா? ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் லாஜிக் பண்றேன். என்ன பண்றேன் பாருங்க, பாக்குறேன். இந்த 4 2 இருக்கு. இந்த 2 டிஜிட் நான் ஆட் பண்றேன். நான் ஆட் பண்ணா எனக்கு வந்து 6 கிடைக்குமா? பாருங்க. இந்த 6 வந்து அந்த 4ஐயும் 2வையும் ஆட் பண்ணா எனக்கு 6 கிடைக்குது. ரைட்டுங்களா? அடுத்து வந்து 2 இருக்கு. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்றேன். 4 மைனஸ் 2 2. அப்போ 4ஐயும் 2வும் மைனஸ் பண்ணா வருது. அப்போ மேபி இந்த நம்ம அசம்ஷன் வந்து கரெக்டா இருக்கலாம். சரி, இது ஒண்ணு வச்சு சொல்லக்கூடாது. ரெண்டாவது செக் பண்ணுங்க. 71 வந்து 78 மாறுது. இப்ப பாருங்க, இந்த வந்து 8ன்றது 71 ஆட் பண்ணா வந்துருச்சு. சரி, ஓகே, இது பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? இப்போ நம்ம ரெண்டு மைனஸ் தானே பண்ணோம். அப்போ 7ல வந்து பாத்தீங்கன்னா 1 போச்சுன்னா 6 தானே வரணும். ஆனா என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்போ நம்ம அசம்ஷன் பண்ணது ரெண்டு இதுக்கும் மேட்சா ஆகல. அப்போ நம்ம அசம்ஷன் தப்புன்னு தோணுது. ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம மூணாவது வச்சு செக் பண்ணி பார்ப்போம். 33 எடுத்துப்போம். அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்தா பார்ப்போம். இப்போ பாருங்க 16 இருக்கு. அப்போ அது 3 + 3 6. பாருங்க, இது கரெக்டா வந்துருச்சு. ரைட்டுங்களா? இப்போ நம்ம இங்க அப்ளை பண்ண மைனஸ் பண்ணோம்னா 3 - 3 0 தானே வரணும். நமக்கு என்ன கொடுத்துருக்கு? 1 கொடுத்துருக்கு. அப்போ நம்ம அசம்ஷன் தப்பா இருக்கு. அப்போ இங்க நான் ஒரு அசம்ஷன் சொல்றேன் பாருங்க. என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்களேன், 42 இருக்கா? அந்த 42 26 மாறும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 6 கிடைக்குதா? ரெண்டையும் டிவைட் பண்ணுங்களேன். 4/2 போடுங்க. 4/2 2 கிடைக்குமா கோஷன்ட்? அப்போ இந்த டிஜிட்டை வந்து நம்ம வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிறதுக்கு ரெண்டு ஆட் பண்ணி போட்டுருங்க. டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிறது ரெண்டு டிவைட் பண்ணி அதனுடைய கோஷன்ட்டை போட்டுருங்க. இப்படி நான் போட்டிருக்கேன். திரும்ப 71 செக் பண்ணி பார்ப்போம். லாஜிக் வருதா பாருங்க. 7 1 ரெண்டையும் ஆட் பண்ணா, சாரி 78 கரெக்டுங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 7 + 1 8 வந்துருச்சு. இங்க இங்க பாருங்க, 7/1 7 தானே? அப்ப கோஷன் வந்துருச்சுங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். ரைட்டுங்களா? 33 கண்டுபிடிப்பாங்க. 33னா என்ன கொடுத்துருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்க. அப்ப 3 + 3 6 3 3 டிவைட் பண்ணுங்க. 3/3 1 ரிமைண்டர், அதாவது கோஷன் வந்துருச்சா? இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எப்படி சார் போடலாம் அப்படின்னா, 62 எடுத்துக்கிட்டு ரெண்டு ரெண்டு ஆட் பண்ணா 8 வருதா? அப்போ ஒன்ஸ் பொசிஷன் 8. ரெண்டு டிவைட் பண்ணுங்க. 6/3 6/2 3 டைம்ஸ் வருமா? அப்போ 3 டைம்ஸ் 38.
பாருங்க ஆப்ஷன் இருக்கானு, இங்க பாருங்க ஆப்ஷன் இருக்கு 38. இது கொஞ்சம் ட்ரிக்கி தான். மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தோம்னா இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும், ஒன்றும் worry பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இப்படிலாம் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணுன்றது தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, கிளியருங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? நான் சொல்லி கொடுத்து புரிஞ்சுதுங்களா? கிளியர்? எஸ் சார். ஓகே மேம். இது எப்படி எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படி பாருங்க. இப்படிதான் ஒரு சில சம் கொஞ்சம் வருது, நீங்க போகவோ ப்ராக்டிஸ் பண்ணவோ வந்துடும். சரிங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்களேன். இது ஒன் டைப் ஆஃப் சம். இஃப் NTA 14 and NTA 15 are 5-digit numbers, ரெண்டும் வந்து 5-digit numbers தான், such that their sum is 157229, then அந்த NTA அந்த மூணு நம்பருக்கு என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிச்சு ஆட் பண்ண ஆன்சர் கிடைக்கின்றாங்க. ஓகேங்களா? பாருங்களேன், இது கொஞ்சம் ட்ரிக்கியான சம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். பாருங்களேன், சம்முனா ஆட் பண்றதுன்னு அர்த்தமா? பாருங்களேன், NTA 14 NTA 15 இது வந்து ஒரு 5-digit நம்பர். அப்போ ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு டிஜிட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ரெண்டு சம் பண்ண ஆன்சர் கிடைக்குது. இப்போ பாருங்க, நார்மலாக பண்ணுவீங்க NTA14 NTA15 இது ரெண்டு என்ன பண்ண போறீங்க? ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணணும் ஆன்சர் என்ன கிடைக்குதா? 157229. அப்போ ஒன்று கரெக்டாக லெட்டர் எழுதிங்க. 9 வரும், இங்கே 2 வரும், இங்கே 2 வரும், இங்கே 7 வரும், இங்கே 5 வரும், இங்கே 1 வரும். கரெக்டா? அதாவது NTA 5-digit நம்பரு, அதாவது NTA 14 15 ஆனால் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்ம 6 டிஜிட்டாக போகும். அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இது பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்களேன், 4 + 5 9, 1 + 1 29. அப்போ இந்த 14 15 ஆட் பண்ணா நமக்கு 29 கரெக்டாக வந்துருச்சா? ரைட்டுங்களா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் அந்த வேல்யூஸ் வருது. அப்போ உங்களுக்கு அடிஷன் தெரியுது. இது அப்ப தெரிஞ்சதுன்னா பாருங்களேன், இது விடுங்க. இப்போ NTA இருக்கா? அப்ப இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது NTA வந்து ரெண்டு முறை வருமா? இங்க பாருங்களேன், இப்போ இது ரெண்டு 14 + 15 19, சரி 29 ரெண்டு ஆட் பண்றீங்க. இங்க பாருங்களேன், N 2 டைம் வந்திருக்கு, TT 2 டைம் வந்திருக்கு, AA 2 டைம் வந்திருக்கு. நான் இப்படி போடலாமா? 2 டைம் NA சரி NT, சாரி இருங்க, 2 டைம் NTA சொல்லலாமா? இப்போ பாருங்க 2 டைம்ஸ் வந்துருச்சு. N + N T + T A + A. அப்போ இது எல்லாமே 2 டைம்ஸ் வந்திருக்குங்களா? அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இது 2 முறை வந்துருச்சுதா? இது 2 முறை போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1572 கிடைக்கும். கரெக்டுங்களா? 1572 கிடைக்கும். அப்போ NTA மட்டும் கண்டுபிடிங்க. NTA வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க. என்ன வரும்? இதுல பாதியா 1572, இந்த 2 நாங்க கொஞ்சம் டிவைட் ஆகும். பாருங்க, 1 2s are 2, 7 2s are 15. அப்புறம் ரிமைனிங் 7 2s are 14, ரிமைனிங் 1 17 வருமா? 8 2s are 16, ரிமைனிங் 1 12 6. அப்போ 768 வருது. அப்போ இந்த NTA வந்து N18 போட்டு பாருங்க. ஓகே, இந்த NTA இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த NTA உடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வருது? 768. இவ்வளவுதான். எப்படி என்ன பண்ற பாருங்க, ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஆட் பண்ணாதான் வேலையை கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க A 2 டைம்ஸ் வருது, T 2 டைம்ஸ் வருது, N 2 டைம்ஸ் வருது. அப்ப NTA மொத்தமா 2 டைம்ஸ் வந்துருது அர்த்தம். அப்போ இங்க பாருங்களேன், இது இருந்து என்ன பண்ணலாம்னா பாருங்க, டிஜிட் தானே. இப்போ 3 டிஜிட் ஒவ்வொன்றுக்கு Nக்கு TA 7 வச்சுக்கலாம், Tக்கு 8 வச்சுக்கலாம், Aவுக்கு 6 வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன கேட்கறாங்க ஆன்சர், வெறும் NTன்னு கேட்டிருந்தாங்கன்னா 786 போட்டுக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்க, மூணையும் ஆட் பண்ண சொல்றாங்களா? அப்ப டிஜிட் ஆட் பண்ணுங்க. 7 + 8 + 6. அப்ப 7 + 8 15, 15 + 6 21. 21 இருக்கா பாருங்க, இங்க பாருங்க. இது ஒரு மாடல் ஆஃப் கொஸ்டின். இந்த கொஸ்டின் புரியுதுங்களா? இஸ் இட் கிளியர்? என்ன பண்றேன் பாருங்க, NTA 14 NTA 15 கொடுத்துட்டாங்க, ஒரு சம்மு கொடுத்துட்டாங்க, ரெண்டு ஆட் பண்ண ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க. ஆட் பண்ணும்போது 14 15 29 கிடைக்குது. அப்ப அதை விட்டுறேன் நான்.
அப்போ இந்த என்டிஏ ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா 1572 கிடைக்குது. அப்போ 2 முறை வருது என்டிஏ. அப்போ இந்த வேல்யூ ரெண்டாவது டிவைட் பண்ண எனக்கு ஒரு முறை கிடைச்சிருது. அப்போ எனக்கு வந்து என்டிஏ மூணையும் லெட்டர் வந்து சாரி டிஜிட் வந்து ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ 3 டிஜிட் ஆட் பண்ணி 21 கிடைக்குது. இவ்வளவு தான் கான்செப்ட். பாருங்க, கிளியரா இருக்குங்களா? ரொம்ப உடனே புரியலாம் பரவாயில்ல, திரும்ப ஒரு முறை நீங்க பாருங்க. பார்க்க பார்க்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். பட் கிளியரா சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். ஒன்று தான் இருக்கு. ஓகேங்களா? புரியுதா? இல்லை எந்த இடத்துல புரியுதுன்னு சொல்லுங்க, சொல்றேன். கிளியர்? நீங்க கிளியர் சொன்னா நெக்ஸ்ட் போறது கரெக்டா இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு டவுட் இருக்கோன்னு தோணுது எனக்கு, அதுக்காக கேட்கிறேன். ஓகேங்களா? கிளியர் சார். ஓகே சார். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்களேன். In a certain code language, 1000 that is 10 power 3 is coded as 1331. 125 that is 5 power 3 is coded as 216. அப்போ 729 வந்து எப்படி கோட் பண்ணிருப்பான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஏதாவது ரிலேஷன் புரியுதா பாருங்க. நேத்து கிளாஸ் சொன்னது தான் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ், அது புரிஞ்சா போட்டுடலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை சார், பாருங்களேன். இங்க 1000 இருக்கா? 1000 வந்து 10 கியூப்னு எழுதலாமா? 125 5 கியூப்னு எழுதலாமா? பாருங்களேன். 10 கியூப்னா என்ன அர்த்தம்னா 10 வந்து 3 டைம்ஸ் போடணும் அர்த்தம். ஓகேங்களா? பாருங்க என்ன வரும். 10 3 டைம்ஸ் போட்டா 1000. அடுத்து பாருங்க, 125 5 கியூபா? பாருங்க, 5 கியூப்னா 5 3 டைம்ஸ் போடணும் அர்த்தம். என்ன வரும்? சாரி, 5 3 டைம்ஸ் போடணும் அர்த்தம். அப்போ 5 into 5 25, 25 5 சார் 125. இவ்வளவுதான் விஷயம். அப்போ இது ரெண்டும் ஓகே. அப்போ இது கொடுத்துருக்குறாங்க. ஆனா இதனுடைய வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா 11331 கொடுத்துட்டாங்க. இதனுடைய வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 216 கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இதுதான் நான் படிக்க சொன்னேன். இப்போ 5 கியூப் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த கியூப் வந்து குறைஞ்சது 1 to 10 வரையும் படிக்க சொன்னேன்ல. ஓகேங்களா? இப்போ 5 கியூப்ன்றது 125 எனக்கு தெரியும். இந்த 216ன்றது 6 கியூப்னு எனக்கு தெரியும். 6 3 முறை போட்டு மல்டிப்ளை பண்ணா 216 கிடைக்கும். அப்போ இங்க 5 கியூப் இருக்கு, இங்க 6 கியூப் வருது. அப்போ இங்க வர வேல்யூவோட அடுத்த நம்பருக்கு வந்து கியூப் எடுத்து ஆன்சர் கிடைச்சுன்னு தோணுது இதுல எனக்கு. அப்புறம் இதை செக் பண்ணி பார்க்கறேன். இது என்னன்னா 10 இருக்கா? 10க்கு அடுத்த டிஜிட் வந்து 11ங்களா? அப்ப 11 கியூப்ன்றது 1331 கியூப் நம்பர் தான். அப்போ இது வந்து என்னது 11 கியூப். அப்ப பாருங்க, 1000 கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து 10 கியூப். அப்ப 10க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கோ 11, அதோட கியூப் எடுத்துக்கணும். இங்க 125ன்றது 5 கியூப், 5க்கு அடுத்த நம்பர் 6, 6 கியூப் போட்டு இது வந்துடும். இங்க பாருங்க, இது என்னது 729 கியூப் தெரியணும். என்ன தெரியுங்களா? 729ன்றது 9 கியூப்னு அர்த்தம். ஓகேங்களா? 9 கியூப். அப்ப 9க்கு அடுத்த நம்பரு 10. அப்ப 10 கியூப்ன்றது 1000. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு 1000. பாருங்க, நான் என்ன சொல்லிட்டேன். ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 to 25 வரையும் படிச்சிருக்கணும். கியூப் நம்பரு ஓகேங்களா மினிமம் 1 to 10, முடிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 வரையுமே படிச்சுக்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா டக்குனு பண்ணி இதெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் பார்த்த உடனே போடுறது எல்லாம் வந்து எனக்கு ஒரு 30 செகண்ட் ஆகாது. அப்படி பார்த்த உடனே ஓகே இப்படி போட்டிருக்காங்களா, அப்போ 729 9 கியூபா, அப்போ 9க்கு அடுத்த நம்பர் 10, 10 கியூப்னா 1000 போட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? இவ்வளவுதான் அந்த கொஸ்டின். இது புரியுதுங்களா அந்த கொஸ்டின்? இஸ் இட் கிளியர்? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான் மேம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த லெவல்ல நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணா போதும். ஒரு 15 வெரைட்டியான சம்ஸ் கொடுத்துருக்கேன். நான் சொல்லி கொடுத்தது வந்து திரும்ப ஒரு முறை, நான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ். நீங்க ஒரு முறை டைம் கிடைக்கும் போது திரும்ப ஒரு முறை போட்டு பாருங்க. அங்கங்க ஒரு டவுட் வந்து நிறுத்தி பாருங்க. உங்க அங்க புரியலன்னா கேளுங்க, திரும்ப நான் ஒரு முறை சொல்றேன் நான். சரிங்களா? இந்த பர்டிகுலர் இதுல வந்து நீங்க இதுதான் இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும் இதுல. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே தானே சார் எல்லாருக்கும்? ஓகேங்கம்மா? ஓகே சார். ஓகே சார். கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓரளவு புரியுதுல்ல சார் நடத்துறதெல்லாம்? புரியுதுங்க சார். ஓரளவு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா போட்டுடலாம்.
அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சார். ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம கிளாஸ் வந்து லாஸ்ட் என்ன சொல்றது, மார்ச் 1 ஆரம்பிச்சோம். இன்னைக்கு ஏப்ரல் 1 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச ஒரு ஃபீஸ் வந்து முடிஞ்சது போடுங்க. அதுதான் சரி. நம்ம சொன்னாங்க இது மாதிரி சரி டைரக்டா சொல்லுங்க, நண்பர்கள் சரி வந்து சார். அவங்களால முடிஞ்சது போட சொல்லியிருக்காங்க. நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக்சுவலா இன்னும் இன்ஸ்டியூட்டுக்கு அந்த ஓன் அக்கௌண்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு கரண்ட் அக்கௌண்ட். அதனால இப்போதைக்கு ஏ அக்கௌண்ட்ல தான் போட சொல்லியிருக்காங்க. அதனால பிரபு சோலைன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர், நம்பர் இருக்குங்களா, நம்பர் தான் இருக்கு. நீங்க உங்களால எவ்வளவு முடியும் முடிஞ்சவங்க ஃபுல்லா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா முடியாதவங்க உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட் தான், உங்களால முடிஞ்சது பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து இது இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கிளாஸ்ல மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த 5th யூனிட் முடிச்சிடும். அப்போ உங்களுக்கு ஓவரால் எல்லாமே தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னது, நமக்கு வந்து அந்த டேட்டா இன்டர்பிரேஷன். ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு பிரச்சனையே கிடையாது. அது என்னன்னா உங்களுக்கு சம்ஸ் வந்து கொஞ்சம் சால்வ் பண்றது டைம் எடுக்கும். அப்போ அதுக்கு எப்படி ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? அடுத்தடுத்து முடிஞ்ச பிறகு வேற வேற கிளாஸ் மீட் பண்ணுவோம். மேபி நாளைக்கு உங்களுக்கு வந்து மேக்ஸ் இருக்காது. நாளைக்கு நாளை மறுநாளும் நமக்கு வந்து அடுத்த கிளாஸ் வந்து ஃப்ரைடே தான் இருக்கும். நாளைக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் இல்லைன்னா வந்து ரிசர்ச் இது மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் ஏ நைஸ் டே மேம். நைஸ் டே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ.